Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபீலிங்ஸ் பத்தி எப்படி பேசுறது, நான் எப்படி ஃபீல் பண்றேன், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ பேசிக்ஸ் லேர்ன் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணுதான். ஸோ லெசன் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபீலிங்ஸ் அப்படின்னா இட் இஸ் லைக் அ எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் ஜாயோ இல்ல எல்லாமே எக்ஸஸா இருக்கிறதுதான். சரிங்களா? ஒரு எப்படி சொல்றது, உணர்வுகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஐம் கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம் கிளாட். கிளாட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐம் கிளாட். ஐம் சேட், நான் சோகமா இருக்கேன், நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு sad. ஐம் எம்ப்ரைஸ்ட். எம்ப்ரைஸ்ட்னா சங்கடப்படுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப எம்ப்ரைஸ்ட். கம்ஃபர்டபுள், கம்ஃபர்டபுளா எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஹவுஸ் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐம் கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஜாப் அப்படின்னா ரொம்ப நான் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். அதே மாதிரி ஐம் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட்னா உற்சாகமா இருக்கேன், நான் ரொம்ப வந்து உற்சாகமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸைட்டட். சர்ப்ரைஸ்ட், நான் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப வந்து எப்படி சொல்றது, என்னன்னே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரி சொல்றோம்ல, அதுக்கு சர்ப்ரைஸ்ட். ஓகே, ஆச்சரியப்படுறேன். ஒரீட், கவலையா இருக்கேன், நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு worried. ஓகே, அதே மாதிரி கிராஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல கிராஸ். கன்ஃபியூஸ்ட், கன்ஃபியூஸ்னாலும் குழப்பம் தான். ஓகேங்களா? ஓகே, ஹாப்பினா நமக்கு தெரியும் சந்தோஷமா இருக்கேன். ஷைனா வெக்கப்படுறது. அதே மாதிரி ஷாக்டுனா அதிர்ச்சியா இருக்குது. ஹங்கிரினா பசிக்கிறது. போர்டுனா வேலை பார்க்காம ஒன்னும் பண்ணாம என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்ல, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் கால்ட் போர்ட். பசில்ட், என்ன டெசிஷன் போறதுன்னு இருக்கு, இதை பண்ணுமா அதை பண்ணுமா அந்த மாதிரி இருக்குது பசில். ஐ ஃபீல் அஃபெண்டட். ஐ ஃபீல் அஃபெண்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன அஃபெண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன, புண்படுத்திட்ட. அஃபெண்டட்னா புண்படுத்திட்ட. டயர்ட் அப்படின்னா இது சோர்வா இருக்கு. ஸ்கேர்டுனா பயமா இருக்கு. ப்ரவுட், ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரவுட்னா பெருமையா இருக்குது. ஆங்கிரினா கோவமா இருக்கு. சரியா? ஜுவல்லர்ஸ்னா பொறாமை. நர்வஸ்னா பதட்டம். நர்வஸ்னா பதட்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப கில்ட்டினா குற்ற உணர்வு, குற்ற உணர்ச்சியா ஏற்படுறான் அப்படின்றதுக்கு கில்ட்டி. கியூரியஸ்னா தெரிஞ்சுக்கிற ஆர்வம். ஓகே, கியூரியஸ் அப்படின்னு சொன்னா ஐ ஃபீல் வெரி கியூரியஸ் அப்படின்னு சொன்னா ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப கியூரியஸ் அப்படின்ற மாதிரி ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூரியஸ்னா ரொம்ப வந்து கோவமா இருக்குது, டென்ஷனா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆங்ஷியஸ் அப்படின்னு சொன்னா கவலை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப கவலையா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றதுக்கு ஆங்ஷியஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்டு, ரொம்ப குழப்பம் இல்ல ரொம்ப வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு இல்ல, மன அழுத்தமா இருக்கு, அதான் ஸ்ட்ரெஸ்ட். ஓகே, இப்ப நம்ம வந்து எப்படி கொஸ்டின் கேட்கறது, ஆனா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு போயிடலாம். ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஹாவ் அன் எக்ஸாம்? ஒரு எக்ஸாம் நடக்கிறப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? How do you feel when you have an exam? எக்ஸாம் நம்ம போறப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியாவா இருப்போம். Good. I feel worried. I feel worried. I feel worried. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? I feel worried. சரிங்களா? How do you feel when you work for a long time? ரொம்ப நேரம் வேலை பார்த்து Good. I feel tired. நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? I feel tired. I feel tired. ஓகேங்களா? How do you feel when you are on holiday? Good. லீவா இருக்கப்ப எப்படி I feel இருக்கீங்க? I feel excited. very excited. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பேன். How do you feel when you have nothing to do? Good.
I I feel feel bored. bored. எனக்கு போர் அடிக்குது. வேலையே எனக்கு பண்ண எந்த வேலையுமே இல்ல. அப்படின்ற இடத்துல how do you feel when you have nothing to do? எதுவுமே பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவோம்? I feel bored. போர் அடிக்குது அப்படின்னு சொல்றது. How do you feel when you are alone in the dark? Good. தனியா இருக்கப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? I feel scared. பயமா இருக்கு. So I feel scared. Okay. How do you feel when you don't understand something? உங்களுக்கு வந்து ஒரு இது புரியல. அப்போ உங்களுடைய அந்த எப்படி ஃபீலிங் வந்து எப்படி Good. இருக்கும்? I feel I feel puzzled. puzzled. ஒண்ணுமே புரியலன்னா உங்க தலையில ஒரு கண்டென்ட்டுமே இல்ல, குழப்பமா இருக்கு. அப்ப I feel puzzled. How do you feel when you fight with your best friend? When you fight with your best friend, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? Good. I feel I feel sad. அப்ப ஆன்சர் சொல்றப்ப நீங்க எப்படி கூட சொல்லலாம். When I fight with my best friend, I feel sad. Feel sad மட்டும் சொல்லாம சென்டென்ஸ் கண்டினியூஸா கூட சொல்லலாம். அதே மாதிரி how do you feel when you are done well in your exam? எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப I feel very happy. Good. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். When I done my exams well, I feel very happy. I feel happy. How do you feel when everyone asks about it? Tell you something different. எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? How do you feel when everyone you ask about it tell you something different? நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அப்போ இவங்களுடைய Good. I reaction feel வந்து confused. when everyone asks about it and tell something different, I feel confused. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அப்ப I feel confused. அப்ப இங்க இருந்து எடுத்துக்கணும். How do you feel மட்டும் விட்டுட்டு when everyone asks about it and tells youக்கு பதிலா me என்கிட்ட சொல்றாங்க. அப்ப me something different, I feel confused. Okay. How do you feel when you have to talk in front of 100 people? 100 people முன்னாடி நீங்க வந்து Good. பேச சொல்றாங்க. I feel எப்படி nervous. வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசணும்னு சொல்றப்ப இருக்கக்கூடியது I feel nervous. Okay, அப்ப என்ன சொல்லணும்? When I have to talk in front of 100 people, I feel nervous. When I have to talk in front of 100 people, I feel nervous. கொஞ்சம் பதட்டமா இருக்கும். Okay. How do you feel when a friend of your family has been arrested for a murder? உங்களுடைய ஃப்ரெண்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மர்டர்க்காக. அப்படின்னா நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. I feel So I feel shocked. shocked. When a friend of my family has been arrested for murder, I feel shocked. நான் ரொம்ப ஷாக் ஆயிடுவேன். How do you feel when your dog did the mess on the carpet? How do you feel when your dog did the mess on the carpet? Carpetல வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? When my dog did the mess Good. on the I feel carpet, angry. I feel angry. எனக்கு கோவம் வந்துரும். How do you feel when you are very busy at work and you don't have any time to relax? ரிலாக்ஸ் பண்ண டைமே இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? Good. I feel very stressed. மன அழுத்தமா இருக்கும். I feel very stressed. How do you feel when your friends don't want to play with you? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க கூட ப்ளே பண்ணல, விளையாட Good. மாட்டேன் அப்படின்னு I சொல்றப்ப feel உங்களுக்கு எப்படி இருக்கும்? offended. I feel offended. When my friends don't want to play with me, I feel offended. How do you feel when you spilled water on your jeans? உங்க ஜீன்ஸ்ல தண்ணி கொட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? Good. I feel I feel embarrassed. embraced. I feel embraced. When water is spilled on my jeans, I feel embraced. How do you feel when you have eaten anything all day? How do you feel when you have eaten anything all day? அப்படின்னு சொன்னா I feel hungry. Okay, the answer வந்து வரல. So I feel hungry. Okay, how do you feel when you own a lot of money at a laundry? I feel excited. I feel And I surprised. feel surprised. I feel surprised. When I own a lot of money in the laundry, I feel surprised. How do you feel when you win a sport competition? I feel I proud. feel proud. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். I feel proud. How do you feel when you broke your mom's vase? Good. I feel I feel guilty. guilty. I feel guilty. Okay.
How do you feel when you want to have the dress your best friend has? Good. உங்க ஃப்ரெண்ட் I வச்சிருக்க feel ட்ரெஸ் வந்து jealous. உங்களுக்கு வேணும் நீங்க நினைக்கிறப்போ you feel jealous. அப்ப I feel jealous. Okay, how do you feel when you have to recite your own poem in front of all the class? Good. I I feel feel shy. shy. நானே எழுதி நானே சொல்லணும்னா எனக்கு வெக்கமா வந்துரும். So I feel shy. So இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராக்டிஸ் பண்றப்ப கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பிராக்டிஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்துட்டு நான் போடக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டேக் கேர் அண்ட்